ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோவோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் புதுசாக போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விழும். நம்முடைய கிளினிக்கில் 18 வருஷமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் ஸ்ரீலட்சுமி அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளேஷன், மூட்டு முதுகுவலி சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா பைல்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மூல நோய் அப்படின்னா நம்ம ஆசன வாய் பகுதியில் உள்ள இரத்த குழாய்களில் வீக்கம் ஏற்படும் போது அந்த இடத்துல நம்ம பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆசன வாய் பகுதியில் அதிகமான அழுத்தங்களை சந்திக்கும் போது தான் இந்த இரத்த குழாய்கள் வீக்கம் அடைகிறது. இதன் முக்கிய காரணம் மலம் கழிக்கும் போது அதிகமாக அழுத்தம் கொடுப்பது, மலம் கழிக்கும் போது நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வது, நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையாக இருப்பது. இந்த காரணங்களால் தான் இந்த ஆசன குழாயில் இரத்த குழாய்கள் வீக்கம் அடைகிறது. அதே போல் அடிக்கடி வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளாக இருக்கிறது, அடிக்கடி ரொம்ப உடம்பு வெயிட்டாக இருக்கிறது, இவற்றை முக்கிய காரணமாட்டு இதை சொல்லுவாங்க. இதன் அறிகுறி என்னென்னா, ஆசன வாயில் சிறிய வீக்கம் தோன்ற ஃபஸ்ட்டில், அப்புறம் வலி இருக்காது. அந்த அடுத்து என்ன ஆகும்னா, அந்த மலம் கழிக்கும் போது பிளட்டு அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மலத்தோட பிளட்டு கண்டினியூஸாக வர ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த மலம் கழிக்கும் போது மலத்தோடு சேர்ந்து சொட்டாட்டே பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே பெருசாகி வீங்கி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீக்கத்தில் புண்ணுண்டாகி அதில் அரிப்பு, வலி, தொல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும். இதனால் மோஷன் போகிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம இருக்கும்போது ஒரு முள்ளுக்கு மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஃபீலிங் நமக்கு இருக்கும். இந்த மூல நோயை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று உள்மூலம், இன்னொன்று வெளி மூலம். ஆசன வாயில் உள்ளால் உருண்டையாட்டே இருக்கும், அது உள்மூலம்னு சொல்லுவாங்க. ஆசன வாய் வெளியில் இருக்கக்கூடியதை வெளி மூலம்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக 40 வயசை கடந்தவங்களுக்கு இந்த நோய் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டாக்டர்கிட்ட இடையில செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக கர்ப்பிணிகளுக்கு அதிகமாக இந்த மாதிரி அந்த டைமில் மட்டும் இந்த மூலம் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப இருக்குது. அது எப்படின்னா குழந்தை வயிற்றில் வளர வளர அந்த உறுப்புகள் எல்லாம் கீழ் நோக்கி தள்ளப்படுகிறதுனால இது ஆசன வாய் பகுதியில் சிறை குழாய்களை அழுக்கும் போது அந்த இடத்துல வீக்கம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக கர்ப்ப காலங்களில் தற்காலிகமாக மூல நோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சில ஆண்களுக்கு இந்த சிறுநீர் தொற்று அதிகமாக காணப்படுகிற இதனாலேயும், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வீக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த பைல்ஸ் மாதிரி வீங்கி வரக்கூடிய சான்ஸுகள் நிறைய இருக்குது ஆண்களுக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு டாக்டரை போய் பார்ப்போம். அவங்க ஆன்டிபயோட்டிக் மெடிசன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 வீக்ஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் மறுபடியும் கண்டிப்பாக அது வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்ட் சொல்யூஷன் இருக்குது. அது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அட்மிட் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த ட்ரீட்மெண்ட் நம்முடைய கிளினிக், நம்ம ஆயுர்வேத கிளினிக்கில் சாரசூத்ரா அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குது. இந்த சாரசூத்ரா ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டு முழுவதும் ஆயுர்வேத மெடிசனும் அந்த காரங்களால் பூசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு த்ரெட்டு இந்த த்ரெட்டை அந்த இடத்துல உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. இன்சர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ளால் உள்ள இன்ஃபெக்ஷன், உள் மூலமாக இருக்கட்டும் வெளி மூலமாக இருக்கட்டும், அதில் உள்ளால் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி அதுக்கப்புறம் த்ரெட்டே இயற்கையாக வெளியே வந்துடும். இது உங்களுக்கு குறையணும் அப்படின்னா 4 to 8 வாரங்கள் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். அந்த 8 வாரத்திலே உங்களுக்கு புண்கள் எல்லாம் கிளியர் ஆகி ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது அறுவை சிகிச்சை அப்படிங்க எதுவுமே கிடையாது. இங்கே அறுவை சிகிச்சைக்கு ஆகக்கூடிய செலவுகளும் ஆகாது. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அவசியமும் கிடையாது உங்களுக்கு இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டில். அதனால் நீங்கள் அட்மிட் ஆகக்கூடிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம். உங்களில் யாருக்காவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற யாருக்காவது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னா நம்முடைய கிளினிக்கில் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.